போன வாரம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான். ஆனால் பசங்க கேட்டது தான், ஒரே பிஸியாகவே போச்சு போன வாரம். இது வந்து 4வது நாள் திருவிழா அன்றைக்கி எடுத்த வீடியோ. 5வது நாள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நான் 4, 3 அப்படி பண்ணுறேன். மறுநாள் வந்து சுதந்திர தினம் ஆச்சு. அதுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ளாட்ஸில் கொடியேற்றி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு டிமார்ட் போனோம். டிமார்ட் போனீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த வாட்டர் பாட்டில் தான் வாங்கினோம். வாட்டர் பாட்டில் நல்லா இருந்தது, அழகாக கொஞ்சம் டிசைன் சூப்பராகவே இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். அப்படி இந்த மாடல் நல்லா இருந்தது. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கினோன்னா நம்ம பட்ஜெட்டாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக சரவணா ஸ்டோர் போகிறத விட நம்ம டிமார்ட்டுக்கு போனால் வாங்கலாம். நிறைய கலராக பால் இருந்து வாங்கலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் கூட சொல்லலாம். உறுதி பூசுதல் அப்படின்னா இந்த விஷயப்பு வந்து அந்த எண்ணெய் பூசி, அது கிறிஸ்தவர்களாக இருக்கவங்களும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். புதுநன்மை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. அப்படியே அன்றைக்கி இந்த ஒயிட் ஃப்ராக்கெல்லாம் போட்டு நல்லா பெரிய கிராண்டாக மொத்தம் ஒரு 120 பசங்க எடுத்தாங்க. அதுக்கு தான் சாயங்காலம் ரெடியாகி சர்ச்சுக்கு போனோம். அப்போ சின்னவளையும் பெரியவளையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் சர்ச்சில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனால் ஒரே ஷாக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த சீசபிள்ளையே சின்ன பொண்ணு ரெடியாக இருந்தா. எவ்வளோ ஒரு ஷாக்காக இருந்தது. ஏன்னா அது வந்து நார்மலாக போடுறத விட இன்றைக்கி விஷப்பு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சென்னை மறை மாவட்டம் ஃபுல்லாகவே அவர் தான் வந்து இந்த மாதிரி உறுதி பூசுதல், இந்த மாதிரி முக்கியமான ரொம்ப ரேரான நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வருவாங்க. அவரோட வந்து அந்த தலையில் போடுற அந்த கேப்பை வந்து நம்ம சும்மா கூட வாங்க முடியாது. கையில் க்ளவுஸ் போட்டு தான் வாங்கணும். அது இன்றைக்கி வந்து அவளுக்கு கிடச்சது பெரிய ஆசீர்வாதமாக தான் நான் இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அன்னையுடைய தேருக்கு சர்ச்சில் எல்லாம் முடிச்சுட்டு வரவே 10 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போய் எங்கே சமைச்சு சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கிளம்பியாச்சு. போனால் அங்கே என்ன சாப்பிடுவோம், நாங்கள் வழக்கம் போல் தான் ஃப்ரைட் ரைஸு. அது அந்த கடையில் வந்து கொத்து பரோட்டா ஐட்டமே கிடையாது. அதனால ஃப்ரைட் ரைஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக ஆர்டர் பண்ணலான்ட்டு இந்த செஸ்வான் ரைஸ் தான். ஒன்றுமே இல்லைங்க, ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் மிளகாத்தூளை கலக்கி வச்சுக்கிறாங்க. அதுதான் செஸ்வான் ரைஸ். அதுக்கு சாதா சிக்கன் ரைஸே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் சிக்கனு தந்தூரின்னு நினைக்கிறது, அப்புறம் நூடுல்ஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா ஃபுல் கட்டிட்டு வந்தாச்சுங்க. அப்படி இந்த சர்ச்சு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. நல்லா இருந்தது டேஸ்ட் எல்லாமே, குவான்டிட்டியும் நல்லா இருந்து, ரேட்டும் பரவாயில்ல. அப்படியே வெளியே வந்துட்டு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்படி தான் அன்றைக்கி 4வது நாள் திருவிழா எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.